வணக்கம். கல்யாணம், நவராத்திரி, அப்புறம் மற்ற இதர விசேஷங்களுக்கெல்லாம் வெத்தலைப்பாக்கு கொடுத்து பழக்கம் இருக்குது பாருங்க. இது எப்போ ஆரம்பித்தாங்க, எதனால் வந்ததுன்றதை சொல்கிறாங்க. இலங்கைக்கு ஹனுமான் இறங்கினாருங்க, குதிச்சாருங்க. குதிக்கும்போது சீதாதேவி அங்கே இல்லைன்ன உடனே பார்த்து மனசு கஷ்டப்பட்டு, ஐயோ சீதாதேவி ராவனை கொண்டுட்ருப்பானோ, சீதாதேவிக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ராமனுக்கு என்ன ஆகும், மற்றவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும், இது பெருசாக இது பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயந்தாங்க. அதன் மூலமாக நான் இறந்துடுவேன், என்னுடைய சொத்து, அது மாதிரி மனசில் அது மாதிரி அதாவது அது இல்லாத ஒன்றுத்தை நினச்சி கற்பனை பண்ணுறதுங்க. அது இருக்கவே இருக்காது, நடக்கவே நடக்காது, அதை கற்பனை பண்ணாங்க. அங்கேருந்து சீதாதேவி வர்ற சிம்டம் கேட்டுதுன்னு பார்த்தாங்க. அப்படியே நமஸ்காரம் பண்ணாருங்க ஹனுமான். ஹனுமான் போட்டு எதை போட்டும் கவலைப்படாத, நான் நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு பக்கத்தில் வெத்தலை கொடி இருந்தது பாருங்கள். அந்த கொடியிலே 2 வெத்தலையை கிள்ளி அதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க ஹனுமானுக்கு. அது மட்டும் இல்லைங்க, அந்த வெத்தலையை மாலையாக கோத்து ஹனுமானுக்கு அவங்க போட்டாங்க. போட்டுட்டு மனசில் கஷ்டம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் வெத்தலை மாலையை உனக்கு போட்டாங்கன்னா அந்த கஷ்டங்கள் நீங்கும், வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஆசீர்வாதம் பண்ணாங்க. இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த வெத்தலை பாக்கு வைக்கிறாங்கன்னா இதனுடைய தாத்பரியம்தான். ஐயா வெத்தலை பாக்கு வைக்கிறீங்களே, எத்தனை வெத்தலை பாக்கு வைக்கணும் தாம்பூல தட்டில்ன்றதை அதுக்கும் ஒரு நியதி இருக்குதுங்க. எப்படின்னா, வெத்தலை ரெட்டைப்படையில் வைக்கணும், பாக்கு ஒற்றைப்படையில் வைக்கணும். அதை மாதிரி வச்சுட்டு வெத்தலை பாக்கு கூட பழம் வைக்கணும், 2 பழம் வைக்கணும். கோயிலுக்கு போகிறவங்க வெத்தலை பாக்கோடு வச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வேண்டுதல்லாம் சக்ஸஸ் ஆகுங்க. இதை மாதிரி அரிய தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். டிலக்ஸ் ஸ்ரீதரனை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.